பெண்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இவ்வளவு பெண்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற நானே ஒரு செகண்ட் ஹார்திக் பாண்டியாவோட கம்பேர் பண்ணேன். பட் தட் 6 told me the story. They are there. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Deepajodi Panchadeepam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2017 வந்து விமென்ஸ் கிரிக்கெட்ல நம்ம வந்து இதே மாதிரி ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல்ல தோக்கடிச்சு ஃபைனல்ல தோத்துட்டு வந்தப்பவே there was a lot of appreciation. அப்பவே பெண்கள் கிரிக்கெட்டுக்கு ஒரு பார்வை வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த மேட்ச் வந்து அந்த சண்டை செஞ்ச விதம், அதுவும் அதை வின் பண்ண விதம், அதுவும் 8 வருஷமா வந்து உலகக்கோப்பை மேட்ச்கள்ல தோக்கவே தோக்காத ஆஸ்திரேலியாவை அவ்வளவு பெரிய ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு டார்கெட்டை எடுத்து அச்சீவ் பண்ணி ஜெயிச்சது, அதுதான் வந்து இப்ப பார்வையை ரொம்ப ஜாஸ்தியாக்கி இருக்கு. இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையெல்லாம் சாத்தியப்படுத்திருந்தாங்க. ஒரு 338 அப்படின்றது வந்து ஒரு இமாலய டார்கெட். நான் ரொம்ப ப்ரைடா சொல்லுவேன், என்னோட இன்ஸ்டா வீடியோல கூட இருக்கு. நானும் என் பொன் குழந்தையும் சேர்ந்து இந்த மேட்ச் பார்த்தோம். ஜெமைமா பிளேட் எக்ஸலன்ட் நாக். அவங்க மேல இருக்க கிரிட்டிசைசேஷன்லாம் வந்து உடைச்சு போடுற அளவுக்கு விளையாடினாங்க. பட் நாட் ஜஸ்ட் ஜெமைமா, the whole team played as a team. ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு எதிராக இந்தியாவோட ரெக்கார்டு சூப்பர். பட் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாக்கு எதிராக நாக் அவுட்ஸ்ல நம்மளோட ரெக்கார்ட் பெருசா இல்ல, இப்பதான் தோத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஒரு 339ன்றது ஒரு எக்ஸசிவ் ஸ்கோர். ஜெமைமாவை கிரிட்டிசைஸ் பண்ண கிரிட்டிக்ஸ்ல நானும் ஒருத்தன். இந்த ரீல்ஸ் எடுக்கணும்ன்ற ட்ரெண்டை வந்து விமென்ஸ் கிரிக்கெட்குள்ள கொண்டு வந்ததே ஜெமைமா தான். ரொம்ப பிளேஃபுல்லா இருந்தாங்க. யூ கேன் பி பிளேஃபுல், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வேணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு பிளேஃபுல்னஸ்னால she was not able to show what she is capable of. அப்ப நிறைய மத்த பிளேயர்ஸ்லாம் உள்ள வந்து கலக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி கொஞ்சம் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குறைய ஆரம்பிச்சது. பட் இது வந்து 2.0 ஜெமைமா மாதிரி அப்படியே தன்னுடைய அந்த கேம் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி கேம்ல இன்னும் அதிகமா அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்ச உடனே people started encouraging automatically. நிறைய விமர்சனம் அப்படிங்கும்போது குறிப்பா மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. இந்த விஷயங்கள்லாம் அவங்களை எவ்வளவு தூரம் வந்து சங்கடப்படுத்தும்? ஜெமைமா சொன்னது தவறில்லை. நான் கீழே ஒரு கமெண்ட் ஒண்ணு பார்த்தேன். சச்சின் டெண்டுல்கர் அவ்வளவு சாதனை பண்ணிருக்காரு, அவர் தேங்க்யூ டு காட்னு சொல்லியிருக்காரு, தவிர ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. இப்படியான விஷயங்களை கோட் பண்றது வந்து நமக்குள்ள ஒரு பிரிவினை காமிச்சிராதா? தோனி வந்து கப்பு ஜெயிச்சதுக்காக மொட்டை அடிச்சே பாத்திருக்கீங்க, அவருக்கு ஃபேன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியல. தட்ஸ் நாட் த பாயிண்ட் அட் ஆல். என்ன பொறுத்த வரைக்கும் ஜெமைமா அவங்க சாமிக்கு அவங்க நன்றி சொன்னாங்க, அதுல எந்த தப்புமே கிடையாது. ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் நம்ம திரும்ப ஃபைனல்ஸ் நம்ம போறோம். யார் ஜெயிக்க போறா? பிரதர், சவுத் ஆப்பிரிக்காவை வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறதுக்கு இது மென்ஸ் டீம் கிடையாது. விமென்ஸ் டீம் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ் விளையாட நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா சேனா டீமுக்கு எதிராக நம்மளுடைய விமென்ஸ் டீம் 4 ரன் 6 ரன்லாம் தோத்துருக்கோம், ஒரு வேர்ல்டு கப்பே விட்டுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஆப்வியஸ்லி இந்த ஒரு பிரஷர் வரும். பட் அதை ஹேண்டில் பண்றதுதான் திறமை. சோ பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதீத ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம பொண்ணுங்க தீயா இருக்காங்க. we should put our heart on the field while fielding. இதை நாம பண்ணோம்னா கப்பு நமக்கு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு வந்து குறிப்பா இந்த மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் பத்தி தான் பேசுறதா இருக்கோம். நம்ம பார்த்திருப்போம் இந்த செமி ஃபைனல்ல எப்படியான ஒரு சேஸ் இருந்தது அப்படின்னு. அது சொல்றதுக்கான வார்த்தைகளே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா உலகக்கோப்பை, குறிப்பாக மகளிர் உலகக்கோப்பை பார்க்காத நிறைய பேரை தன்பால் ஈர்த்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுது சவுத் ஆப்பிரிக்காவோட அப்படின்றதையெல்லாம் பார்க்க வச்சிருக்காங்க. நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்திய மகளிர் அணி. அதை விட முக்கியமா சொல்லணும்னா ஜெமிமா, அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பத்தி பேசாம இருக்க முடியாது. அதை பத்தி தான் நிறைய விஷயங்களை பேசுறதா இருக்கும். நம்மோட வெங்கட் சார் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரதர். சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய சந்தோஷம். அன்னைக்கு எல்லாருடைய கண்கள்லயும் லிட்டரலா ஒரு ஆனந்த கண்ணீர் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா பெரும்பாலும் நம்முடைய ஆடவர் கிரிக்கெட்டுக்கு இருந்த ஒரு வேல்யூ என்னவா இருந்ததோ அது அத்தனையுமே அந்த ஒரு நாக்ல வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னா கூட அது மிகையாகாது. அப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது உங்களுடைய பார்வையில் அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது, அதுல இருந்தே தொடங்கலாம் சார். பிரதர், ஆக்சுவலா ஒரு சூப்பர் ஃபைட் பேக். அதாவது நம்ம சொல்ற அந்த ஒரு சினிமா டைலாக் தான் அது வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2017 வந்து விமென்ஸ் கிரிக்கெட்ல நம்ம வந்து இதே மாதிரி ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல்ல தோக்கடிச்சு ஃபைனல்ல தோத்துட்டு வந்தப்பவே, அதுவும் அவங்களுடைய லார்ட்ஸ் மைதானத்தை விளையாடி தோத்துட்டு வந்தப்பவே there was a lot of appreciation. அப்பவே பெண்கள் கிரிக்கெட்டுக்கு ஒரு பார்வை வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? பட் இந்த மேட்ச் வந்து அந்த சண்டை செஞ்ச விதம், அதுவும் அதை வின் பண்ண விதம், அதுவும் 8 வருஷமா வந்து உலகக்கோப்பை மேட்ச்கள்ல தோக்கவே
தோக்காத ஆஸ்திரேலியாவை அவ்வளவு பெரிய ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஒரு டார்கெட்டை எடுத்து அச்சீவ் பண்ணி ஜெயிச்சது. அதுதான் வந்து இப்ப பார்வையை ரொம்ப ஜாஸ்தி ஆகியிருக்கு. பெண்கள் கிரிக்கெட்டுக்கான பார்வையாளர்கள் இருந்தாங்களான்னா கண்டிப்பா இருந்தாங்க brother. அது வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அன்னைக்குமே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அதிசயம் நடக்க போதுன்னா யாருக்குமே தெரியாது. பட் அன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிரௌட் வந்து ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஸோ வி ஆல்ரெடி கேவ் தட் ரெஸ்பெக்ட். பட் இன்னைக்கு அந்த ரெஸ்பெக்ட் பட்டி தொட்டி வரைக்கும் போயிருக்கு. நான் விமென்ஸ் கிரிக்கெட்டா தெரியாதே அப்படின்னு சொல்றவங்க கூட இப்ப அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா அன்னைக்கு வந்து ஜெமைமா பிளேட் எக்ஸலண்ட் நாக். அவங்க மேல இருக்க கிரிட்டிசைசேஷன்லாம் வந்து உடைச்சு போடுற அளவுக்கு விளையாடினாங்க. பட் நாட் ஜஸ்ட் ஜெமைமா, த ஹோல் டீம் பிளேட் ஆஸ் அ டீம். அதுதான் ஒரு பியூட்டி. அது வந்து நிறைய ஒரு ஆச்சரியத்தை எழுப்புது. அதாவது ஒரு 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 வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது ஆண்கள் 10 பேர் கூட சேர்ந்து இருந்துருவாங்க, ஆனா பெண்கள் 2-3 பேர் வந்து சேருதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், சேர்த்து வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. கோல் இருந்தா இந்திய ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி யுனைடெட் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டாங்க. த கேம் வாஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். எல்லாத்துக்கும் மேல நிறைய திறன் காமிச்சாங்க, நிறைய பொறுமை காமிச்சாங்க. சோ இட் வாஸ் அ பிரைட். இந்திய பெண்களால என்ன சாதிக்க முடியும்ன்றது இன்னொரு முறை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து நிகழ்த்தி இருந்தாங்க இல்லையா சார்? நம்ம சொன்ன மாதிரி இது வரைக்கும் அன்பீட்டபிள் அப்படின்னு சொன்னதையெல்லாம் பிரேக் பண்ணி இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையெல்லாம் சாத்தியப்படுத்தியிருந்தாங்க. ஒரு 338 அப்படின்றது வந்து ஒரு இமாலய டார்கெட், அதுவும் சேசிங்ல அது கொண்டு வருது அப்படின்றதெல்லாம். உங்களுக்கு முதல்ல அந்த மேட்ச் பார்க்கும்போது என்ன ஒரு மனநிலை இருந்தது சார்? அதுக்கப்புறம் அந்த மேட்ச் போற போக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது? வெரி குட் கொஸ்டின். இது வந்து நீங்க இந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லணும்ப்பா, இது இவ்வளவு அழகா ஆடினாங்க நம்ம பெண்கள் அணி அப்படிங்கறத வந்து ரொம்ப காத்துட்டு இருந்த ஒரு விஷயத்த நீங்க கொஸ்டினா கேட்டுறீங்க. சி, நான் ரொம்ப ப்ரைடா சொல்லுவேன், என்னோட இன்ஸ்டா வீடியோல கூட இருக்கு, நானும் என் பொன் குழந்தையும் சேர்ந்து இந்த மேட்ச் பார்த்தோம். அண்ட் நாட் ஜஸ்ட் திஸ் மேட்ச், நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இந்த வேர்ல்டு கப்பை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நம்ம எப்பவுமே பாகிஸ்தானோட இருக்கிற மேட்சை வந்து அப்படியே பெருசா ஹைலைட் பண்ணி எடுத்துட்டு பாஸ் enough of comparing us with Pakistan. They are not even competitive to us. ஓகேங்களா? அதை ஷார்ட்டா சொல்லிட்டு நான் அந்த எக்ஸ்பிரஷனுக்கு வரேன். அதாவது இப்படி இப்படின்றத காமிச்சிட்டு இருக்காங்க, இப்படி காமிக்கிறதுக்கு அவங்க இப்படி காட்டலாம். ஏன்னா 7-0 1 கூட ஜெயிக்கல. சோ அந்த மேட்ச் மட்டும் தான் வைரல் ஆச்சு. பட் வேறஸ் நாங்க அந்த நியூசிலாந்துக்கு எதிரான மேட்சும் பார்த்துட்டு இருந்தோம். இந்தியா லீக்ல சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா தோத்த மேட்சுமே நாங்க பார்த்தோம். எவ்ரி மேட்ச் ஹேட் இஸ் ஓன் ஃபைட். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு சூப்பரா விளையாடிட்டு வந்தாங்க. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியாவை பத்தி பேசும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த மேட்சோட பியூட்டி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியும். இந்த வேர்ல்டு கப்லயே இதே 300+ ஸ்கோரு, அரௌண்ட் 320க்கு மேல இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கோரை ஆஸ்திரேலியா நம்ம கிட்ட சேஸ் பண்ணாங்க சக்சஸ்ஃபுல்லா. ஓகேங்களா? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல நான் இருந்தேன். அந்த மேட்ச் ஏர்போர்ட்ல நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 20 பேர் என் கூட நின்றுட்டு இருந்தாங்க. 20 பேருமே ஆண்கள் தான். ஆனா இதே ஒரு மென்ஸுக்கான கிரிக்கெட்டா இருந்தா அங்க எவ்வளவு கிரௌட் இருக்கும் பாருங்க. அந்த நான் சொல்றது அந்த போர்டிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிவி கிட்ட அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தோம். 20 பேர் தான் நின்றுட்டு இருந்தோம். ஹார்ட்லி 20 கூட கிடையாது. ஆனா எல்லாமே ஆண்கள், நான் பெருமையா சொல்லுவேன். ஆனா ஏன் அப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா, ஆப்வியஸ்லி நல்லா ஃபைட் பண்றாங்க. பட் நிறைய பேருக்கு இது தெரியல அப்படிங்கறதா உண்மை. ஆனா அந்த மேட்ச்ல 300க்கும் மேல இருக்கிற பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணி ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க 49வது ஓவர்ல வந்து. ஓகேங்களா? சோ இந்த டோர்னமெண்ட்லயே ஆஸ்திரேலியா வாஸ் டாமினேட்டிங். இந்த டோர்னமெண்ட்லயே ஆஸ்திரேலியா எல்லா லீக் மேட்சுமே ஜெயிச்சாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து வேற எந்த லீக் மேட்சுமே ஜெயிக்காத ஒரு பாகிஸ்தானுடைய வெற்றியை, நம்ம பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அது வேஸ்ட். அது வேற எல்லா மேட்சும் ஜெயிச்ச ஆஸ்திரேலியாவோட நம்ம வந்து செமிஃபைனல் நாக் அவுட் விளையாடுறோம். நம்ம நியூசிலாண்டை தோக்கடிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு நம்ம தான் லாஸ்ட் ஸ்பாட்டா போறோம். மீதி எல்லாமே இந்த 3 பெரிய டீம்ஸ் போறாங்க. ஆஸ்திரேலியா போறாங்க, ஆஸ்திரேலியா வந்திருந்தாங்க, இங்கிலாந்து வந்திருந்தாங்க, சவுத் ஆப்பிரிக்கா வந்திருந்தாங்க. அப்போ ஒன்லி ஏசியன் கண்ட்ரியா இந்தியா அங்க போகுது. வேறஸ் ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு எதிராக இந்தியாவோட ரெக்கார்டு சூப்பரு. பட் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாக்கு எதிராக நாக் அவுட்ஸ்ல நம்மளோட ரெக்கார்ட் பெருசா இல்ல, இப்பதான் தோத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஒரு 339ன்றது ஒரு எக்ஸசிவ் ஸ்கோர். ஓகேங்களா? நம்ம போலிங் பத்தி பார்ப்போம், அங்க கொஞ்சம் ஏரியா ஆஃப் கரெக்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் அந்த 339ங்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எஸ் there is a chance. நம்ம கிட்ட பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க, பிச்சும் பேட்டிங் ஃபேவரபிளா இருக்கு. பட் எவ்ரிபடி ஹாஸ் டு பிளே தேர் கேம். ஒரே ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, பிரித்திகா இல்ல, இன்ஜுரியில போயிட்டாங்க. சோ இவங்க சஃபாலி திருப்பி உள்ள வந்திருக்காங்க. அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்குவாங்க நம்பினேன். சோ சஃபாலியும் ஸ்மிருதி மந்தனாவும் ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் எவ்ரி பிளேயர் ஹாஸ் டு டூ தேர் ரோல் அப்படின்னு நான் நினைச்சப்பதான் ஐ ஹேட் அ ஷாக் தட் ஷஃபாலி வாஸ் அவுட். அப்படி ஷஃபாலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஜெமைமா உள்ள வரும்போது இட் வாஸ் a குட் சர்ப்ரைஸ். ஏன்னா அந்த மேட்ச்ல ஃபீல்டிங் இந்தியன் விமென்ஸ் டீம் மொத்த பேரும் சொதப்பினாங்க. யாரெல்லாம் பிக் நேம்ஸோ
தீப்தி சர்மா இஸ் வண்டர்ஃபுல் ஃபீல்டர், அவங்க சொதப்பினாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் வந்து ஒரு சிங்கப் அண்ட் கேப்டன், அவங்க சொதப்பினாங்க. நிறைய நல்ல ஃபீல்டர் சொதப்பினாங்க. பட் த ஒன்லி பர்சன் ஹூ ஸ்டுட் அவுட் ஆன் தட் டே இன் ஃபீல்டிங் ஆல்சோ வாஸ் ஜெமைமா. சோ அவங்கள முன்னாடி அமிச்ச உடனே நான் கை தட்டின லிட்டரலா அந்த இடத்துல. ஏன்னா ஷி வாஸ், யார் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கா, யார் கேட்ச் பிடிச்சா, யார் ஃபீல்டுல நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு பேட்டிங்லயும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? வேற அன்னைக்கு ஹர்மன்பிரீத் பாருங்க, பேட்டிங் பண்ணும்போது ரொம்பவே காம் அண்ட் கம்போஸ்டா செமையா இருந்தாங்க. ஆனா அதுக்கு ஒரே ஒரு பேக்ரவுண்ட் ரீசன் வந்து அவங்க ஃபீல்டிங்ல சொதப்பினது. பட் இந்த இடத்துல ஜெமைமா ஃபீல்டிங்ல கூட சொதப்பல அப்படிங்கிறப்போ ஒரு கான்பிடண்டா உள்ள வந்தாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இது ஒரு நல்ல மூவ், இது ஒரு போல்டான மூவ் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் ஸ்மிருதி மந்தனா விக்கெட்டுக்கு அப்புறம் உண்மையிலே பயந்தேன் பிரதர், சீரியஸா பயந்தேன். ஒரு 30% கான்பிடன்ஸ் தான் இருந்தது. பட் தேர் வாஸ் 1% பிசைட்ஸ் மீ, என் டாட்டர். அவ சொன்னா, அப்பா இன்னி மேட்ச் ஜெயிக்கிறோம்ப்பா, இன்னி மேட்ச் ஆஸ்திரேலியா தோக்குறாங்கப்பா, ஸ்மிருதி மந்தனா விக்கெட் வந்து அவ்வளவு டவுட்ஃபுல்லா இருக்கு, சோ இப்படி ஏமாத்தி ஜெயிக்கிற டீம் ஜெயிக்காதுப்பா, இன்னைக்கு நம்ம பொண்ணுங்க கலக்குவாங்க நாங்க. சோ ஐ வெரி ப்ரௌட்லி சே திஸ். ஒரு 11 வயசு குழந்தை, அவளுக்கு வந்து அப்படி ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு, ஒரு பெண் குழந்தையாவும் இருக்கா. அவ சொன்னா இன்னைக்கு நம்ம பொண்ணுங்க ஜெயிப்பாங்கப்பான்னு. பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமா அழகா அந்த இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிட்டே வராங்க. நான் என்னைக்குமே சவுண்ட கொஞ்சம் நல்லா பெருசா வச்சு பயங்கரமா விசில் அடிச்சுட்டு ஒரு 4 ஓவர் 6 என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். பட் தட் டே வாஸ் நாட் டூயிங் இட். ஓவர் 4 ஓவர் 6 நல்லா ஆடுறாங்க, பொறுமையாரு, நல்லா ஆடுறாங்க, பொறுமையாரு, இவ்வளவுதான் என்னோட எக்ஸ்பிரஷன். டப்புன்னு அழகா ஒரு 4 அடிக்கிறாங்க ஜெமைமா, நல்லா ஆடுறாங்க, பொறுமையாரு, ரன் ரேட் கொஞ்சம் டிஃபரன்ஸ், இன்னும் ரன் ரேட் கொஞ்சம் ரெக்வயர்ட் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல பாக்குறேன், கிட்டத்தட்ட 117 ஸ்கோர் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 30 ஓவர்ஸ்லயே வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ சூப்பரா விளையாடுறாங்க, இனிமே நம்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னா 31 ஓவர், ஐ திங்க் 30 ஓவர்ஸ்க்கு முன்னாடியே 170 வந்துச்சு. 32 ஓவர்ல 200 வந்துச்சு. நான் சொல்றேன் 200ன்றது சூப்பர் ஸ்கோர், செம்மையா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஆனா ஒண்ணு, இதுல இன்னொரு டிஸ்க்ளைமரை நான் போடுறேன். ஜெமைமாவும் ஹர்மன்பிரீத் கவுரும் பார்ட்னர்ஷிப் போடும்போது ஒரு பயத்தோட கை தட்டிட்டு இருந்தேன், ஏன்னா இவங்க கண்டினியூ பண்ணுவேன். பட் நான் ஒரே ஒரு குறிப்பு சொன்னேன், பல வருஷங்களா பார்த்துட்டு இருக்கோம், ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு 100+ பார்ட்னர்ஷிப் போட்டோம்னா அவங்களுக்கு பிரேக் பண்ணவே தெரியாது. அது நம்ம லக்ஷ்மண் டிராவிட்ல பார்த்திருக்கோம், நம்ம யுவராஜ் சிங் டிராவிட்ல பார்த்திருக்கோம், அது நம்ம இவங்க என்ன சொல்றது ரோஹித் சர்மா கோலியில பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் கதைகள் இருக்கு. சோ நான் வந்து பொறுமையா வெயிட் பண்ணேன். சோ அந்த ஒரு 100 தாண்டிச்சு பார்ட்னர்ஷிப்னாலே வாய்ப்பு இருக்குன்னு 100 தாண்டும் போது அப்படியே இந்த சத்யராஜ் அமைதி படத்துல வர மாதிரி அப்படி கொஞ்சமா சேர்ல இன்னும் கொஞ்சம் கான்பிடண்டா உட்காந்தோம். we were watching, ஒரு இடத்த விட்டு எந்திரிக்கவே கூடாது அப்படிலாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் த வே ஹர்மன்பிரீத் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பயம் கொஞ்சம் தொத்திக்க ஆரம்பிச்சது. அண்ட் வாட் த வே தீப்தி சர்மா அண்ட் ரிச்சா பிளேட் அ கேமியோ வாஸ் ஆசம். அது ரிச்சாவோட அந்த ஒரு 2 6, அது இன்னொரு பியூட்டி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். தீப்தி சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டில் த ரெக்வயர்ட் ரேட் வாஸ் லிட்டில் மோர் ஹை. உங்களுக்கு 41 பால்ஸ்லயே 52 ரன்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு ஈக்குவேஷன். அப்ப நான் சொன்னேன், இதுக்கு தாண்டி ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஹிட்டர் வேணுங்கிறது. எல்லாம் பாரு, நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒல்லியா இருக்கீங்க, அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் எவ்வளவு பலமா இருக்காங்க பாருங்க, நல்லா சாப்பிடணும், பெண்கள்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு என் பொண்ணுகிட்ட சொல்றேன். என் பொண்ணு இப்படி திரும்பி பார்த்துட்டு வெயிட் அண்ட் வாட்ச்பா அப்படின்னா, அச்சா பலான்னு ஒரு 6 ரிச்சா அடிச்சாங்க. எனக்கு வந்து செம்ம கோயின்சிடன்ஸ் அது. என் பொண்ணு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறா 6. சோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பெண்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து விமென்ஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படி சப்போர்ட் பண்றாரு. உங்களுக்கு தெரியும், மனு பாக்கரை பத்தி எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷம், ஹாட்ஸ் ஆஃப், அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பிக்ல இருக்கிற ஒவ்வொரு வீரரா பத்தி பேசிட்டு இருக்கும்போது, மாற்றுத்திறனாளிகள்ல நம்ம பொண்ணான மனிஷாவா இருக்கட்டும், நித்யஸ்ரீயா இருக்கட்டும், முக்கியமா வந்து இவங்களா இருக்கும் துளசிமதியா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் மெடல் வாங்கிட்டு வரும்போது ஐ வாஸ் த ஒன்லி பர்சன் டு டாக் அபவுட் இட். இவ்வளவு பெண்கள் ஸ்போர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற நானே ஒரு செகண்ட் ஹர்திக் பாண்டியாவோட கம்பேர் பண்ணேன். பட் தட் 6 told me the story, they are there அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா அவங்களும் அவுட் ஆறாங்க. the pressure builds more. of course the score is still 21 31 29 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. it is still achievable. ஆனா ஒரு 4 ஒன்னு அடிச்சாங்க பாருங்க ஜெமைமா, அடிச்சுட்டு அவங்க வந்து அமன்ஜோட்ட போய் சொல்லுவாங்க, this is enough, 6 அடிக்கணும்னு அவசியம் இல்ல, 4 அடிச்சே நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு. அந்த ஒரு 4, அதுக்கப்புறம் அந்த பின்னாடி ஒரு ஸ்கூப் ஷாட், ரெண்டுமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்து நமக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் த வே அமன்ஜோத் ஃபினிஷ்ட் இட், ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். அதுக்கப்புறம் ஜெமைமா வந்து அங்க பேசும்போது உண்மையாவே அது எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னு தெரியல சார். ஏன்னா அவங்களுடைய கண்ணெல்லாம் கண்ணீரா இருந்தது. ஏன்னா அவங்களுடைய அந்த கடந்து வந்த பாதை, ஏன்னா 2 விஷயம் இந்த இடத்துல நான் பேசணும்னு விருப்பப்படுறேன். அவங்கள பத்தி நிறைய விமர்சனம் எல்லாம் இருந்தது. ஈவன் போன டைம் வந்து அவங்களுக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் இருந்தது, அதையெல்லாம் அவங்க தாண்டி வராங்க. நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. அவ்வளவு ப்ரெஷர்ஸையும் எடுத்துக்கிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிள் கேமை வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான்
அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ்ல நம்ம பார்க்க முடிஞ்சது, கடைசியில கண்ணீரோட அவங்க நின்று பேசுனது, அந்த பாயிண்ட் அப்படின்றது எவ்வளவு எமோஷனலா இருந்தது சார்? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ். நான் வந்து ஜெமைமா சாதிப்பாங்கன்னு எனக்கு 10 வருஷம் முன்னாடியே தெரியும், அப்படிலாம் நான் பேசல. ஜெமைமாவை கிரிட்டிசைஸ் பண்ண கிரிட்டிக்ஸ்ல நானும் ஒருத்தன். ஆனா அது ஏன் பண்ணோம் அப்படின்னா, ஷி வாஸ் டூ மச் பிளேஃபுல். அதாவது அந்த ரீல்ஸ் எடுக்கணும்ன்ற ட்ரெண்டை வந்து விமென்ஸ் கிரிக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்ததே ஜெமைமா தான். ரொம்ப பிளேஃபுல்லா இருந்தாங்க. யூ கேன் பி பிளேஃபுல், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வேணும், பட் ஸ்டில் கேம்ஸ்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அவங்க ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்ன டீம்ஸ், அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, யுஏஇ, இந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே தவிர பெரிய டீம்ஸ்ல ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்கலங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. பட் இது வந்து 2.0 ஜெமைமா மாதிரி அப்படியே தன்னுடைய அந்த கேம் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி தான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அந்த பிளேஃபுல்னஸ் இன்னுமே இருக்கு. பட் கேம்ல இன்னும் அதிகமா அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்ச உடனே people started encouraging automatically. ஆனா அவங்களுக்குள்ள பிரஷர் என்னன்னா, அந்த நேரத்துல இன்னும் ஈக்குவலி காம்படிட்டிவ் நிறைய பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் she had a dream inside. அவங்களுக்கு அந்த பிளேஃபுல்னஸ் இருந்தாலும் நம்ம இந்தியாவை ஒரு அடுத்த லெவல் கிரிக்கெட் கொண்டு போகணும், நம்ம இந்தியாக்காக நிறைய ஜெயிச்சு கொடுக்கணும்ன்ற ட்ரீம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு பிளேஃபுல்னஸ்னால she was not able to show what she is capable of. அப்ப நிறைய மத்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வந்து கலக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி கொஞ்சம் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குறைய ஆரம்பிச்சது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்கன்னா யார் மத்தவங்களை அழிக்க முடியுமோ, அப்படி கிடையாது. யார் மத்தவங்களோட கோ எக்ஸிஸ்ட் பண்ண முடியுமோ அவங்க தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல ஜெயிச்சவங்கன்னு அர்த்தம். சோ அந்த வகையில தன்னுடைய விளையாட்டுத்தனம், அந்த ஒரு சர்வைவலுக்கான காம்படிஷன்ல தான் விளையாட்டுத்தனத்தை பின்னாடி வச்சுட்டு தன்னுடைய திறமையை வெளியே காட்ட ஆரம்பிச்சாங்க பாருங்க. தட்ஸ் வேர் ஷி ஸ்டார்டட் வினிங். பட் தட் டசன்ட் கம் ஈஸிலி. உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் நீங்க விளையாட்டுத்தனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, எல்லாருமே ஹர்மன்பிரீத் கௌர் மாதிரி இப்படியே ஒரு சீரியஸான ஒரு கேரக்டரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜாலியாவும் இருக்கணும் தான். பட் இப்ப நம்ம ஹர்திக் பாண்டியா பாருங்க, நம்ம ஹர்திக் பாண்டியா வேற, நம்ம ரிஷப் பந்த் வேற, அதே நம்ம பும்ரா வேற. ஓகேங்களா? சோ ஒரு ஃபன் இருக்க வேண்டியதான். பட் ரிஷப் பந்த் மாதிரி உங்களுக்கு விளையாட்டுத்தனமும் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும். அப்படிங்கிற அந்த பர்ஃபார்மன்ஸை வெளியே கொண்டு வந்தது இந்த ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான். ஏன்னா டீம்ல உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குறையப்பட்டது. அப்போ அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் உங்களுக்கு வரும்போது ஆப்வியஸ்லி பயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அந்த பயத்தை அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்க நண்பர்கள்ட்ட பேசி அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இட் ஆல்வேஸ் சேஸ், நீங்க வந்து உழைப்ப போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் யூ வில் கெட் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்துச்சு, அவங்க அழகா ப்ரூவ் பண்ணாங்க. பட் ஜெமைமாவே சொல்றாங்க, அந்த பிரசன்டேஷன் அதுக்கப்புறமா நடந்த அந்த ஒரு டீம் மீட்டிங்ல அழகா சொல்றாங்க, the way the team supported me also matters. ஏன்னா நான் 85 ரன் இருக்கும்போது ஜெமைமா சொன்னது, 85 ரன் இருக்கும்போது நான் வந்து பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். நான் வந்து இவங்க கிட்ட சொல்றேன், தீப்தி சர்மாட்ட சொல்றேன், யூ கீப் டாக்கிங் டு மீ, என்னால நிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். இது ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை பத்தி நான் லேட்டரா பேசுறேன். கொஞ்சம் ஏன்னா ஃபிட்னஸ் வைஸா நம்மளுடைய விமென்ஸ் கிரிக்கெட்ல கொஞ்சம் இம்ப்ரவைசேஷன் தேவைதான். ஓகேங்களா? பட் அதை தீப்தி சர்மா சொல்லிட்டு இருக்கும்போது தீப்தி சர்மா எவ்ரி பால் அப்லாட் பண்ணிட்டே இருந்தாங்களா, எவ்ரி பால் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்களா. நீங்க இவங்களே பாருங்க, ஜெமைமாவே பாருங்க, லாஸ்ட் வந்து தீப்தி சர்மா விக்கெட் விடுறதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பால் ஒவ்வொரு சிங்கிள்க்கும் இப்படி தம்ஸ் அப் பண்ணி ஆப்போனன்ட் பிளேயர் வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. நீ பிரஷர் எடுத்துக்காத, நம்மளால ஜெயிக்க முடியும், பால் டிஃபரன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா எண்ட்ல தான் நிறைய மேட்ச் தோத்துருக்கோம், ஆஸ்திரேலியாட்டையும் இங்கிலாண்டையும் 4 ரன்ல தோத்தோம் 2017 வேர்ல்டு கப்ல. சோ அந்த பிரஷர் எடுத்துக்காதன்னு அழகா மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களையும் மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த மோட்டிவேஷன், அந்த ஒரு டீமுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கோஆர்டினேஷன். ரன் அவுட் ஆறாங்க தீப்தி சர்மா, யாருக்கா ரன் அவுட் ஆனாங்க? ஒரு சிங்கிள் ரன். ஆக்சுவலா சொல்ல போனா அது வந்து ஓடி இருக்கவே வேண்டாம், பட் அந்த சிங்கிள் ரன் வந்து அதனால அவுட் ஆறாங்க. போய் ஜெமைமாட்ட சொன்னாங்களாம், எதை பத்தியும் கவலைப்படாத, கடைசி வரைக்கும் நின்று முடிச்சுட்டு வா அப்படின்னு. தான் அவுட் ஆயிட்டான்னு கவலைப்படல. இந்த பாடத்தை ஐ எம் நாட் கம்பேரிங், நம்ம மென்ஸ் டீம் எவ்வளவு சாதிச்சிருக்காங்க, பட் இந்த பாடத்தை ஹர்ஷித் ராணா கத்துக்கணும். அபிஷேக் சர்மா செகண்ட் T20ல அப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, லிட்டரலா போயிட்டு எனக்கு ஸ்ட்ரைக் குறான்றாரு. 17 பால் 37 ரன் அடிச்சுட்டு நின்று இருக்கான் ஒரு பையன். இவர் வந்து அங்க ஒரு ஸ்பின்னர், நல்லா ஹிட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல ஆடிட்டு இருக்கும்போது இப்படி ஒரே ஷாட்டை திருப்பி ட்ரை பண்ணி 4 பால வேஸ்ட் பண்ணி பண்ண வேணுமே ஹர்ஷித் ராணா. அதை நீ ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருந்தா பிரதர், நான் சொல்றேன் செகண்ட் T20 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருப்போம். சோ த பாயிண்ட் இஸ், இந்த இடத்துல விமென்ஸ் கிரிக்கெட்ல நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நீ கடைசி வரைக்கும் இருந்து முடிச்சுட்டு வான்னு ஒரு தீப்தி சர்மா போய் ஒரு ஜெமைமா ரோட்ரிகஸ் சொல்றாங்க. அந்த பக்கம் நம்ம அபிஷேக் சர்மா சூப்பரா விளையாடிட்டு இருக்கும்போது நானும் அடிச்சு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி பால வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு ஹர்ஷித் ராணா. ஹி மைட் பி தி செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரர். பட் நான் சொல்ல வருது, அந்த டீம் பிளேயர் அப்படிங்கிற ஒரு அபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு டீமுக்குள்ள விட்டு கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு அபிலிட்டி வந்து எக்ஸலண்டா ப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் ஜெமைமாவோட அந்த ஒரு இன்டென்ட், நான் சாதிக்கணும்ன்ற இன்டென்ட்டை அவங்களுடைய பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க வணங்குற தெய்வம் மட்டும் கிடையாது, அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஷி ஹாஸ் டேலண்ட், லெட் அஸ் பிரிங் இட் அவுட். அவளுடைய கிரிட்டிசைசேஷன் எல்லாம் மீறி அவ சாதிச்சு வெளியே வரட்டும் அப்படிங்கிற சப்போர்ட் ஹோல் டீமுமே கொடுத்தாங்க. யூ சா வாட் ஹேப்பன்.
சார் இதுல திரும்ப அவங்களுடைய ட்ராக் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய விமர்சனம் அப்படிங்கும்போது குறிப்பா மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. ஒரு பிளேயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் அவங்களை எவ்வளவு தூரம் வந்து சங்கடப்படுத்தும், இல்ல அவங்கள பர்ஃபார்ம் பண்ண விடாம செய்யும் அப்படின்றதெல்லாம் பாக்குறீங்க? பிரதர், வெல்கம் டு த வேர்ல்டு. அதாவது மனு பாக்கர் அவ்வளவு சூப்பரா சாதிச்சாங்க. இது வரைக்கும் அந்த கேட்டகரியில பெண்கள் மெடல் ஜெயிச்சதே இல்ல. அவங்க பகவத்கீதா கோட் பண்ணும்போது வாட் டிட் த சேம் வேர்ல்டு சே? இதே உலகம் தானே, இதே சோசியல் மீடியா உலகம் தானே. இது வந்து ஒரு செக்குலார் கண்ட்ரி. இந்த செக்குலார் கண்ட்ரில இவங்க எதுக்கு சாமியை கோட் பண்ணாங்கன்னு கேட்டீங்க. இப்ப அவங்க அதே ஜெமைமாக்கு எதிராக அந்த கேள்வி வரும்போது இதே டீம் ஆப்போசிட்ல போய் நிக்குது. நான் என்ன சொல்றேன், ரெண்டுத்துலயுமே நான் நியூட்ரலா நிக்கிறேன். தவறில்லைங்கிற. ஜெமைமா சொன்னது தவறில்லை. நான் கீழே ஒரு கமெண்ட் ஒண்ணு பார்த்தேன். சச்சின் டெண்டுல்கர் அவ்வளவு சாதனை பண்ணிருக்காரு, அவர் தேங்க்யூ டு காட்னு சொல்லியிருக்காரு தவிர ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. சச்சின் டெண்டுல்கர் ஏன் சொல்ல நான் கேட்பேன். சார், ஜெமைமா வந்து அவங்க ரிலீஜியஸா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா ஆஃப் ஃபீல்டுல அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது மேபி அது ஒரு பேசு பொருளா இருக்கும். அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. இப்ப இப்படி ஒரு சக்சஸ் சினாரியோல இருக்கும்போது அதை பத்தி நான் பேச விரும்பல. பட் ஒரு ஃபீல்டுல இன்னொரு கடவுளை கிரிட்டிசைஸ் பண்ணாம என் கடவுளால நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றதும், என் கடவுளை கோட் பண்ணேன்னு சொல்றதும், ஜெமைமா பண்ணாலும் தப்பு இல்ல, மனு பாக்கர் பண்ணாலும் தப்பு இல்ல. இந்த விமர்சனம் நல்ல வேளை நீங்க கேள்வி கேட்டீங்க. ஐ வாண்டட் டு ஸ்டாண்ட் வித் ஜெமைமா. இல்ல சார், ஆஃப் ஸ்கிரீன் நீங்க சொல்றீங்க கரெக்டா. அதுக்கு முன்னாடி இப்போ ஆன் ஸ்கிரீன்ல ஒரு சக்சஸ் அப்படின்றதே கடவுளுக்கு அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி அது இந்து கடவுளா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ கடவுளா இருந்தாலும் சரி, இப்படியான விஷயங்களை கோட் பண்றது வந்து நமக்குள்ள ஒரு பிரிவினை காமிச்சிராதான்றதெல்லாம் பேசுறாங்க இல்லையா? இல்ல பிரதர், அது இல்ல. அந்த மனப்பான்மையை விட்டு நம்ம வெளியே வரணும். ஓகேங்களா? அது இத்தனை நாள் வந்து செகுலரிசம்னாலே கடவுளை கோட் பண்ணாம இருக்கிறது நம்ம மனசுல ஏத்திட்டாங்க. அது தப்பு கிடையாது. அந்த மனப்பான்மையை விட்டு நம்ம வெளியே வரணும். புரியுதா உங்களுக்கு? சினிமாலே நம்ம அதுதான் பாக்குறோம். அதாவது விழுந்து விழுந்து சாமியை கும்பிடுறாங்க ஆஃப் ஸ்கிரீன்ல, ஆன் ஸ்கிரீன்ல நாத்திகம் பேசுறாங்க நம்ம ஹீரோக்கள். we have to come out of it. ரஜினியே இன்னி வரைக்கும் நிக்கிறாரு ஃபீல்டுல. அவர் ரெண்டுத்துலயுமே சாமி பேசுறாரு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அவரை வெறுத்திருக்கணும்னா அப்ப கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் அவர் வெறுத்திருக்கணுமே. அப்படியே நம்ம வச்சிருக்கோம் அவரை. எல்லாருக்கும் ரஜினி பிடிக்கும்ல. So the point, that is not the point. And நீங்க யுவராஜ் சிங்கோட வீடியோக்கள் பாத்திருக்கீங்க, சச்சின் டெண்டுல்கரோட வீடியோ பாத்திருக்கீங்க, தோனி வந்து கப்பு ஜெயிச்சதுக்காக மொட்டை அடிச்சே பாத்திருக்கீங்க. அவருக்கு ஃபேன்ஸ் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? தட்ஸ் நாட் த பாயிண்ட் அட் ஆல். என்ன பொறுத்த வரைக்கும் ஜெமைமா அவங்க சாமிக்கு அவங்க நன்றி சொன்னாங்க. அதுல எந்த தப்புமே கிடையாது. அது வந்து நாங்க சொன்னோமா அப்படின்னா நீங்க சொல்லாத உங்க தப்பு. சோ அது வந்து தவறே கிடையாது. இறை நம்பிக்கை தான் ஒரு மனுஷனை பெரிய லெவல்ல சாதனை பண்றதுக்கு கொண்டு போது. ஒரு நல்ல மனுஷனை டிசிப்ளின்டா இருக்கிறதுக்கு அது உந்துதல் சக்தியா இருக்கு. அப்ப இறை நம்பிக்கை இருக்க அவன் தப்பே பண்றது, ஏன்னா அவன் சாமி கும்பிட்டுட்டும் தப்பு பண்றான்னா அது இன்னும் ஒஸ்ட். ஆனா அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரல. பட் உங்களுடைய கேள்விக்கு நான் நேரடியா பதில் சொல்லணும்னா, ஒருத்தர் தன்னுடைய இறைவனை ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சக்சஸ்க்கு அப்புறம் கோட் பண்றதுனால டீமுக்குள்ள பிரிவினை வராது. ஏன்னா இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் தானே தீப்தி சர்மா வந்து என்னுடைய வெற்றிக்கு ரொம்ப பெரிய காரணம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. சோ அப்படி பிரிவினை வராது. எப்ப பிரிவினை வரும்? நீ இன்னொருத்தர் சாமியை பிளேம் பண்ணும்போது. நல்லா அப்படியே இது இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட கம்பேர் பண்ணுங்க. பாகிஸ்தான் வந்து ஒரே ஒரு வேர்ல்டு கப்ல தான் நம்ம தோக்கடிச்சாங்க. அது ஒரு T20 வேர்ல்டு கப் 2021ல. நடு பிட்ச்ல நமாஸ் பண்ணாரு. அது வந்து விமர்சனத்துக்குள்ள ஆகல. எது விமர்சனத்துக்குள்ளாச்சு? வக்கார் யூனிஸ் வந்து அத்தனை இந்துக்களுக்கு நடுவுல நமாஸ் பண்ணியதுதான்டா மாசுன்னாரு. அதுதான் விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் விட்டு வெளியே போகும்போது எங்க மதத்து சாமியை கும்பிடுங்க, உங்க மதத்து சாமியில மாறி வாங்கன்னு ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர்ட்ட ஒரு பாகிஸ்தான் பிளேயர் அந்த இடத்துல மத பிரச்சாரம் பண்ணி தருப்பாருங்க. அதுதான் ஆச்சு. சோ இன் ஷார்ட், யூ கேன் ப்ரே யுவர் காட். தெய்வ நம்பிக்கை பல பேருக்கு பல பலத்தை கொடுக்குது. அது மனுபாக்கரா இருக்கட்டும், ஜெமைமாவா இருக்கட்டும். ஆனா இன்னொருத்தர் கடவுளை கிரிட்டிசைஸ் பண்ணும் போது கண்டிப்பா பிரிவினை வரும். ஆனா தன்னுடைய கடவுளை நான் வந்து அவதான் காரணம் போது தப்பு கிடையாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரிசீவ் பண்ற பாயிண்ட்ல இருக்கணும்ன்றது கரெக்டான விஷயம். இப்ப ஆஃப் ஃபீல்டுல வந்து அவங்க வந்து மதம் சார்ந்த ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸையும் கேமையும் பொருத்தி பார்த்து பேசுறதுமே தவறு தானே? இல்ல, நான் அப்படி சொல்ல மாட்டேன். அதாவது நீங்க ஆஃப் ஃபீல்டுல எப்படி பண்றீங்கிறது பாயிண்ட். நான் வந்து என்னுடைய காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் ரேஸ் சாம்பியனா இருந்தேன். நான் வந்து நிறைய பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சேன். என்ன வந்து ஒரு லெவலுக்கு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு கொண்டு போனது என்னுடைய பிடி மாஸ்டர். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். ஆனா அதே பிடி மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அப்படியே பேச்சுக்கு நடுவில் அவருடைய மதத்தை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்ஃபேக்ட் நான் ஓப்பனாவே சொல்றேன், சென்ட் தாமஸ் மவுண்ட்ல மேல போய் வாக்கிங் பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன வந்து எங்களை மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்து ஒரு 4-5 பசங்களை ட்ரெயின் பண்ணாரு. ஐ எம் ஓகே வித் தட்.
ஓகேங்களா? நான் என்னைக்குமே வந்து ஒரு சர்ச்சுக்கு போறதுல நான் வருத்தப்பட்டதே கிடையாது. சின்ன வயசுல நிறைய தடவை போயிருக்கேன். சோ அப்படி ஆப்வியஸ்லி போகும்போது, ஆனா மேல போய் அவர் பேசின விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? அதாவது அதுல நிறைய படிகள் இருக்கு. சென்னையில இந்த மாதிரி அதிக படிகள் இருக்கிற ஒரே ஐ மீன் ஒரு முக்கியமான வழிபாட்டு தலம் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட். அதனால அதுல பிராக்டிஸ் கொடுத்தாரு. கொஞ்சம் ஸ்டீப்பர், அதுல ஒரு வாக்கிங் ரேஸ் அத்லெட்டுக்கு மட்டும் ரன்னிங் ரேஸ் அத்லெட் மேரத்தான் எங்களுக்கு எல்லாம் தேவைப்படும் கொடுத்தாரு. பர்ஃபெக்ட். ஆனா மேல போய் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு ட்ரைனிங் மூலமா அவர் சில மத விஷயங்களை சொல்லும் போதுதான் இட் இஸ் கெட்டிங் டைவர்டட். அதே அந்த பாயிண்ட் தான். நீங்க உங்களுடைய ஆஃப் டைம், நான் வந்து ஓப்பனாவே சொல்றேன், சுவிசேஷ கூட்டத்துல போய் ஒரு ஜெமைமா வந்து அவங்க சாமி பத்தி பேசுறது தப்புன்னு ஒருத்தர் சொன்னா நீ பண்றது முட்டாள்தனம் நான் சொல்லுவேன். அது தப்பே கிடையாது. உன் கடவுளை நீ வழிபடும் வரை அதை தவறுன்னு ஜெமைமாவை சொன்னா கூட நான் வந்து இல்ல அவங்க செஞ்ச ரைட்டுன்னு நிப்பேன். ஆனா உன் கடவுளை தவிர அடுத்த கடவுளை நீ கிரிட்டிசைஸ் பண்ற பாயிண்ட்க்கு வரும்போதுதான் தவறு. இல்ல இப்போ இதுல ஜெமைமா அவங்களுடைய அவங்க ஃபாதர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு லைன் அப்ல வச்சு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பேசுறது அப்படின்றது தவறான விஷயமா மாறுது இல்லையா? கண்டிப்பா தவறான விஷயம். ஆனா இதை செய்யறது வந்து ஒரு உண்மையான இந்திய மேட்சோடைய இல்ல ஒரு இந்திய கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் பத்தின எண்ணம் உள்ளவர்கள் செய்யறதா எனக்கு தோணல. நம்ம நாட்டை ஒரே ஒரு விதத்துல மட்டும்தான் இந்த என்ன சொல்றது இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் ஜெயிக்க முடியும். அது எங்க அப்படின்னா சோசியல் மீடியால. அது நீங்க வந்து ஆபரேஷன் சிந்தூர்லயே பாத்தீங்க. ஓகேவா? அத மாதிரி ஜெமைமாவோடைய முன்னாடி கிரிட்டிசைஸ் செய்யப்பட்ட விஷயங்களில் அதெல்லாம் தொகுத்து கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஹிந்து ஐடி மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணி அது மூலமா வந்து சும்மாவே இவங்களை பிரஷர் பண்ணி இந்தியா வந்து யுனைடெட் ஆயிடக்கூடாது, அவங்கள புஷ் பண்ணணும்ன்றதுக்காக எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ் பண்றது தானே தவிர ஒரு உண்மையான தேசிய விருப்பம் உள்ள யாருமே இதை செய்ய மாட்டாங்க. சோ டோன்ட் பி ட்ரிவன் பை திஸ் ஐடியாலஜி. அடுத்த கடவுளை விமர்சனம் பண்ணாம தன்னுடைய கடவுளை வழிபடுவதற்கு ஜெமைமாவுக்கு, மனு பாக்கருக்கு, முகமது ஷமிக்கு அனைவருக்குமே உரிமை உண்டு. சரி, இப்ப நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்ப இந்த ஒரு கேம் அப்படின்னு நம்ம வரும்போது உமன்ஸ் கிரிக்கெட் அண்ட் வேர்ல்டு கப் அப்படிங்கும்போது இன்னும் ஃபைனல்ஸ் காத்துக்கிட்டே இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா அவங்களையும் நம்ம சாதாரணமா எடை போட முடியாது. ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் நம்ம திரும்ப ஃபைனல்ஸ் நம்ம போறோம். என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கு, அண்ட் யார் ஜெயிக்க போறா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? பிரதர், சவுத் ஆப்பிரிக்காவை வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறதுக்கு இது மென்ஸ் டீம் கிடையாது. விமென்ஸ் டீம் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ் விளையாட நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா நம்ம வந்து இப்போ சம கான்பிடென்ட்ல போறோம். அதாவது எனக்கு சப்போர்ட்டே இல்லாம இருந்துச்சு, இப்ப எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ வர பூஸ்டே வேற. பட் அகைன் ஐ கோட், பெண்கள் டீமுக்கு சப்போர்ட்டே இல்லாமலாம் இல்ல. கிரிக்கெட் பெண்கள் டீமுக்கு அவ்வளவு சப்போர்ட். இன்ஃபேக்ட் கார்த்திகா நம்ம கண்ணையினர் சேர்ந்த பொண்ணு, அவங்க வந்து போய் பாத்தீங்கன்னா சூப்பரா விமென்ஸோட விமென்ஸோடைய சாம்பியன்ஷிப் ஜெயிச்சுட்டு வராங்க. விமென்ஸ் கபடியோட சாம்பியன்ஷிப் கோல்டு மெடல் ஜெயிச்சுட்டு வராங்க ஏசியன் கேம்ஸ்ல. பட் எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஓகேங்களா? அவ்வளவு ஏன் திருப்பி நான் 100 தடவை கூட கோட் பண்ணுவேன். துளசிமதியோ இல்லைன்னா இவங்களையோ பத்தி நித்யஸ்ரீயோ பத்தி நம்மள எத்தனை பேர் பேசியிருக்கோம்? பிரதர், ஒலிம்பிக்ல மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க நம்ம பொண்ணுங்க. சோ அதோட கம்பேர் பண்ணும்போது விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய பார்வையாளர்கள் சூப்பர். அங்க ஐபிஎல் நடந்துச்சு, WPL. ஆனா பெரிய லெவல் ஆதரவு இருந்ததா அப்படின்னா அந்த ஆதரவு பெருகி இருக்கு. சோ ஆப்வியஸ்லி அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். பட் ஏரியா ஆஃப் கரெக்ஷன், ஃபீல்டிங் மகா சுமாரா இருக்கு. ஹர்மன்பிரீத் கவுர் வந்து கேட்ச் விட்டது நான் பார்த்ததே கிடையாது. ஃபீல்டிங் அவ்வளவா எல்லாம் விடவே மாட்டாங்க. ஷி வாஸ் டூயிங் மிட்ஃபீல்ட் தட் டே. And the area of bowling of Deepthi Sharma was a different player on Australia match. நல்ல bowling போடுவாங்க. நான் அவங்கள விமன் ஜடேஜான்னு இப்ப சொல்லல, அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலன்னு சொல்லிட்டு இருக்கேன் விமன் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு. அப்படி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஆனா the way she bowled, எல்லா பாலிங் கொண்டு போய் கால்ல போட்டுட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி அதுக்கு பிரஷர் காரணம். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி நம்மளை தோக்கடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய நாக் அவுட் மேட்சஸ்ல சேனா டீமுக்கு எதிராக நம்மளுடைய விமென்ஸ் டீம் 4 ரன் 6 ரன்ல எல்லாம் தோத்துருக்கோம், ஒரு வேர்ல்டு கப்பே விட்டுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஆப்வியஸ்லி இந்த ஒரு பிரஷர் வரும். பட் அதை ஹேண்டில் பண்றதுதான் திறமை. சோ பாயிண்ட் இஸ், ஃபீல்டிங்ல வி ஹாவ் டு இம்ப்ரவைஸ். ஓகேங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஜெமைமா அன்னைக்கு ஃபீல்டிங் சூப்பரா பண்ணாங்க, பேட்டிங்ல அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. So the more you do better on field, it will also be reflected in batting. அதனால bowling and fieldingல வந்து bowling கூட இன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு, I would say. பட் ஃபீல்டிங் வாஸ் pathetic. நடுவுல வந்து ராதா நினைக்கிறேன் அவங்க ஒரு ஓவர் போடும்போது சூப்பரா போட்டாங்க. 4 பாலுக்கு 1 ரன் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு ஒரு கான்பிடன்ஸே வந்துச்சு, ஆஹா பொண்ணுங்க 280 எல்லாம் சுருட்டிடுவாங்க உங்களுக்கு ஆஸ்திரேலியால. ஏன்னா திணறினாங்க பேட்ஸ்மேன்ஸ் லிட்டரலா அங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ஓவர்ல 2 பவுண்டரி போச்சு.
அது ஒண்ணு ஹர்மன்பிரீத் கவுர் விட்டது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் லெக்ல ஒரு என்ன சொல்றது இதுல ஒரு ஃபீல்டர் விட்டது, டீப் கவர்ல ஒரு ஃபீல்டர் விட்டது. சோ அப்படி இல்லாம ஃபீல்டிங்ல நாம இம்ப்ரவைஸ் பண்ணணும். பிகாஸ் திஸ் 330 சேசபிள் அப்படிங்கிறது வந்து அந்த பிட்ச்ல அந்த நாளைக்கு செட் ஆச்சு. பட் இஃப் இட் வில் ஒர்க் எவ்ரிடே அப்படின்னா இல்ல. சோ பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதீத ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கு வந்து அன்னைக்கு ஆஸ்திரேலியா மட்டமா விளையாடினாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது வந்து அவங்களுடைய மனப்பான்மை. நாங்க மட்டமா விளையாடினோம் அப்படின்னு அவங்களே குறை சொல்லிட்டு ஒரு கிரெடிட்டை கொடுக்காம அப்புறம் லாஸ்ட்ல நாட் டேக்கிங் அவே த கிரெடிட் ஃப்ரம் இந்தியா அப்படின்னாங்க. சோ அது வந்து அப்படி கிடையாது. அன்னைக்கு ஆஸ்திரேலியா நல்லா விளையாடிந்தாலுமே நம்ம ஜெயிச்சிருப்போம். இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா அந்த கேட்சை விட்டதுக்கு காரணம் 2 கேட்ச் டிராப் பண்ணாங்க. அந்த 2 கேட்சை டிராப் பண்ணது காரணமே we played very well and created the pressure. அதனாலதான் விட்டாங்க. பட் அந்த 2 கேட்சை தவிர ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் தேவர் ஒண்டர்ஃபுல் ஆன் ஃபீல்டு. நம்ம ஒரு 12 லைஃப் கொடுத்தோம், அவங்க அப்படி இல்ல 2 தான் கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பிரஷர் நாம அவங்க கிட்ட கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஃபீல்டிங்ல நல்லா விளையாடணும். அந்த ஃபீல்டிங்கை நாம சூப்பரா இம்ப்ரவைஸ் பண்ணா ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு சூப்பரான டீம்கிட்ட கூட நம்மளால சேஸ் பண்ணி ஜெயிக்க முடியும். ஸோ ஐ வுட் சே இட் இஸ் 80-20. அந்த 20% கூட நான் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா குறைச்ச இடம் போடல. நம்ம பொண்ணுங்க தீயா இருக்காங்க, அதனால நான் அந்த 80-20 கொடுக்குறேன். நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிரான லீக் மேட்ச்ல ரொம்ப நல்லா விளையாடினாங்க. ஸோ 80-20 நான் கொடுக்கறது நம்மளுடைய பேட்டிங் அபிலிட்டி அண்ட் நம்ம டீமோடைய கோஆர்டினேஷன். தட்ஸ் வாட் ஐ கம்பேர்ட். அந்த கோஆர்டினேஷனை நம்பி. பட் அது மட்டும் பத்தாது, ஃபீல்டிங் அண்ட் போலிங்ல நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஈஸியா 330 ரன்ஸ் சேஸ் பண்ண விட்டோம் ஆப்பனண்ட்டை. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம we should put our heart on the field while fielding. இதை நாம பண்ணோம்னா கப்பு நமக்கு. பட் ஜெயிக்கலனாலும் பிரதர் இந்த ஒரு வெற்றியை நம்ம மறக்கவே முடியாது. நான் சொல்றது அப்படியே நெகட்டிவா போனாலும் கண்டிப்பா போகாது, இந்த கப்பை நம்ம ஜெயிக்கிறோம். பட் அதையும் மீறின ஒரு வெற்றியை செமிஃபைனல்ல கொடுத்திருக்காங்க. ஒரு அதீத ஒரு செய்ய முடியாத சாதனைன்ற மாதிரி வந்து ஒரு மிஷன் இம்பாசிபிள சால்வ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக பெண்கள் ஒன்றிணைஞ்சா அது என்ன வேணா சாதிக்க முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம மனுபாக்கர்ல இருந்து இப்ப நம்ம ஊர் ஆர் கார்த்திகா வரைக்கும் நம்ம துளசிமதியில இருந்து எல்லார்கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். சோ வாட் எவர் த ரிசல்ட் ஆன் ஃபைனல், ஐ அம் லீஸ்ட் பாதர்ட். The way they played semi-final and they brought up the result, hats off to them. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுதுன்னு. கண்டிப்பா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்தியா தான் அந்த கப்பை கொண்டு வர போறாங்க அப்படின்றது தான் இருக்கு. டெஃபினட்டா அது நடக்கும் அப்படின்றத நம்புவோம். அண்ட் அந்த வின்னிங் மொமெண்ட்க்கு அப்புறம் இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை எல்லாம் பேசலாம். நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் சக்சஸ்க்கு அப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி பிரதர். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Deebajodi Panchadeebam Puja Ennai, blend of 5 puja oils from the house of Sunland. Aha, no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise.